பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்தில 3ஆம் தவணை பரீட்சைக்கான மீட்டர் வினாக்களை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில கடந்த கால வினாத்தாள்களில் இருக்கக்கூடிய பகுதி 1 வினாக்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். முதலாவது வினா, எண்பத்தி 2065 82,065 எனும் எண்ணில் 2 குறிக்கும் இடப்பெருமானம் யாது? பாருங்கோ, 82,065 எனும் எண்ணில் 2 குறிக்கும் இடப்பெருமானம் யாது என்று கேட்டிருக்குது. இடப்பெருமானம் அப்படி என்றால் என்ன? ஓர் எண் அமைந்துள்ள இடத்தை குறிக்கும் பெருமானம். இப்ப இந்த எண் என்ன? 82,065. இந்த எண்ணில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கங்களும் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் பார்ப்போம். 5ஆனது அந்த என்னென்ன வாசிப்போம்? 82,065. 5ஆனது இறுதியில் இருக்கக்கூடிய இலக்கம் அமைந்துள்ள இடம் 1இன் இடம். அடுத்ததாக 6 அமைந்துள்ள இடம் 10இன் இடம். 0 அமைந்துள்ள இடம் 100இன் இடம். 2 அமைந்துள்ள இடம் 1000இன் இடம் ஆகும். அதே போல 8 அமைந்துள்ள இடம் 10,000இன் இடம் ஆகும். இவ்வாறு எண்கள் அமைந்துள்ள இடத்தை நாங்கள் குறித்து காட்டுவோம். 82,065. 5 ஒன்றுகள் இருக்குது, 6 10கள் இருக்குது, 0 100கள் இருக்குது, 2 1000கள் இருக்குது, 8 10,000கள் இருக்குது. இவ்வளவு எண்களை, இவ்வளவு பெருமானத்தையும் குறிக்கக்கூடிய இந்த எண்ணில் 2 குறிக்கும் இடப்பெருமானம் என்ன? 2ஆனது எந்த இடத்துல அமைந்திருக்குது? 1000இன் இடத்துல அமைந்திருக்குது. 2 குறிக்கும் இடப்பெருமானம் 1000இன் இடம். அடுத்தது 2வது இடம். 23.07. 23.07 கிலோமீட்டரை மீட்டரில் தருக. இரண்டாவது வினா பார்க்கிறோம். 23.07 கிலோமீட்டரை மீட்டரில் தருக. நாங்கள் நீளத்தை அளக்கக்கூடிய அலகுகளாக சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் பற்றி படிச்சிருக்கிறோம். இதுல இந்த சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தோம்னா 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். அதே போல மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? 1000 மீட்டர் 1 கிலோமீட்டராக இருக்கும். 100 சென்டிமீட்டர்கள் சேர்ந்ததுதான் 1 மீட்டர். 1000 மீட்டர்கள் சேர்ந்ததுதான் 1 கிலோமீட்டர். அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்குது? 23.07 கிலோமீட்டரை மீட்டரில் தருக. ஏதாவது ஒரு அலகை தந்துட்டு இன்னும் ஒரு அலகை கேட்கும் பொழுது, கிலோமீட்டரை தந்துட்டு மீட்டரில் கேட்கும் போது, அல்லது மீட்டரை தந்துட்டு சென்டிமீட்டரில் கேட்கும் போது என்ன செய்ய வேணும்? நாங்கள் இந்த நீளத்தை அலகும் அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் காண வேணும்.
அப்ப நீளத்தை அளக்கும் அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு, இந்த தொடர்புகளை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். 1 மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். இப்ப கேள்வி என்ன? 23.07 கிலோமீட்டரை மீட்டரில் தருக. கிலோமீட்டரை தந்துட்டு மீட்டரை கேட்டு இருக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? கிலோமீட்டர் தந்துட்டு மீட்டர்ல கேட்டா தரப்பட்ட இந்த அளவை நாங்கள் 1000ஆல பெருக்கி மீட்டருக்கு மாற்றுவோம். கிலோமீட்டரில் தந்துட்டு மீட்டரை கேட்டால் 1 கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். இப்ப கிலோமீட்டர் தந்துட்டு மீட்டர்ல மாற்ற சொல்லி கேட்டா தந்திருக்கக்கூடிய அந்த நீளத்தை நாங்கள் 1000ஆல பெருக்குவோம். 23.07 கிலோமீட்டரை மீட்டராக மாற்றி எழுத வேணும். ஆகவே 23.07 கிலோமீட்டரை மீட்டராக்க வேணும் என்றால் 1000ஆல பெருக்க வேணும். 1000ஆல பெருக்கும் போது மீட்டராக மாறிவிடும். இந்த தசம எண்ணை 1000ஆல பெருக்கிறது எப்படி? முதலாவது இந்த எண்ணில தசம் இல்லாட்டி எப்படி இருந்திருக்கும் என்று பார்க்கிறோம். தசம் இல்லாட்டி இந்த எண் 2307 இருந்திருக்கும். 2307 1000ஆல பெருக்கினோம்டா என்ன செய்ய வேணும்? ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 ஆகிய எண்களால் பெருக்கும் போது அந்த முழு எண்ணை அப்படியே எழுதிட்டு 10, 100, 1000 எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குதோ அத்தனை பூஜ்ஜியங்கள் அப்படியே போட்டோம்டா சரி. 2307 1000ஆல பெருக்கும் போது 2307 எழுதிட்டு 1000ல் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குதுன்னு பாருங்க. 1, 2, 3 பூஜ்ஜியங்களை சேர்த்தோம்டா சரி. இனி இந்த எண்ணில நாங்கள் தசமம் இல்லாமல் தசம புள்ளி இல்லாமல் பெருக்கும் போது இவ்வாறு விடை கிடைக்குது. அப்ப தசம புள்ளி இருந்திருந்தால் இந்த எண் எப்படி இருந்திருக்கும் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த எண்ணில தசம புள்ளி எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குது என்று பார்க்கிறோம். 23.07 தசம புள்ளி பின்னுக்கு இருந்து பார்க்கும்போது 2 இலக்கங்கள் தள்ளி இருக்குது. 23.07 என்கிற எண்ணில தசம புள்ளி எங்க இருக்குது? பின்னுக்கு இருந்து பார்க்கும்போது இந்த எண்ணின் இறுதியில இருந்து பார்க்கும்போது 2 இலக்கங்கள் தள்ளி இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த விடையிலையும் என்ன செய்ய வேணும்? விடையினுடைய இறுதி இலக்கத்தில இருந்து 2 இலக்கங்கள் தள்ளி நாங்கள் தசம புள்ளி இட வேணும். அப்ப இந்த இடத்துல தசம புள்ளி வரும். 23.07.0.0000. அப்போ தசம புள்ளிக்கு வலது பக்கமாக வர பூஜ்ஜியங்களுக்கு பெருமானங்கள் இல்லை. ஆகவே இந்த கேள்விக்குரிய விடை என்ன? 23,070 ஆகும். 70 மீட்டர் ஆகும். 23.7 கிலோமீட்டரை மீட்டரில் மாற்றுவதற்காக என்ன செய்கிறோம்? 1000ஆல பெருக்கிறோம். 1000ஆல பெருக்குவதற்கு தசம எண்ணை 1000ஆல பெருக்கும் போது எப்படி பெருக்கிறது பார்க்கிறோம். முதல்ல அந்த தசம எண்ணில இருக்கக்கூடிய தசம புள்ளி இல்லாமல் பெருக்கிறோம். பிறகு தசம புள்ளியை அதற்கு ஏற்ற மாதிரி இந்த எண்ணில எவ்வாறு தசம புள்ளி இருக்குதோ அதே போல தசம புள்ளி எழுதுகிறோம். இடும்போது விடை என்ன? 23,070 மீட்டராக கிடைக்குது. அப்படின்னா ஏழு பெரிது மறை 8 என்பதை
என்பதை சொற்களில் எழுதுக. சமநிலை குறியீட்டினால் காட்டப்பட்ட இந்த தொடர்பை சொற்களில் எழுத சொல்லி கேட்டிருக்குது. சமநிலை குறியீடு அப்படி என்றால் என்ன? சமனில்லாமல் பெரியது அல்லது சிறியது என்பதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் குறியீட்டைத்தான் நாங்கள் சமநிலை குறியீடு என்று சொல்லுவோம். சமநிலை குறியீட்டின் மூலமாக காட்டப்பட்டிருக்கும் இந்த தொடர்பை சொற்களில் எழுத சொல்லி கேட்டிருக்குது. நாங்கள் இதை வாசிப்போம். என்ன இருக்குது? 7. 7க்கு பக்கத்துல என்ன பக்கம் இருக்கு? சமநிலை குறியீட்டினுடைய பெரிய பக்கம் இருக்குது, அகன்ற பக்கம் இருக்குது. 7 பெரிது மறை 8. இது என்னென்று நாங்கள் வாசிக்கிற அந்த முறையை வச்சுக்கொண்டே நாங்கள் சொற்களில் எழுதலாம். 7 பெரிது மறை 8லும். 7 பெரிது மறை 8 இருக்குது. நாங்கள் எழுதும் போது எப்படி எழுதணும்? 7 பெரிது மறை 8லும் கண்டு எழுதினோம்டா சரி. 7 பெரிது மறை 8லும். 7 பெரிது மறை 8லும் என்று எழுதலாம். வாசிக்கிறத வச்சுக்கொண்டு எழுதலாம். 7 பெரியதாக இருக்குது மறை 8 விட. ஆகவே எழுதுறோம் 7 பெரிது மறை 8லும். 4வது வினா. 5ல் 2 சக 7ல் 3 ஐ சுருக்குக. 2 பின்னங்களினுடைய கூட்டல் தந்திருக்குது. 2 பின்னங்களை கூட்டி நாங்கள் கூட்டும் போது கிடைக்கிற பின்னத்தை எழுத போறோம். கேள்வி என்னண்டு வருது? சுருக்குகன்னு வருது. 2 பின்னங்கள் கூட்டுற மாதிரி வந்துட்டு இதனை சுருக்குகன்னு கேட்டிருக்குது. எப்படி செய்ய வேணும்? 2 பின்னங்களை 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பின்னங்களை கூட்டும் போது அல்லது கழிக்கும் போது நாங்கள் எதனை அவதானிக்க வேணும்? அவற்றின் பகுதி எண்களை அவதானிக்க வேணும். அவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருக்குதா என்று பார்க்க வேணும். சமனாக இருந்தால்தான் நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்படி சமன் இல்லாமல் இருந்தால் சமப்படுத்தின பிறகு நாங்கள் கூட்டலாம் கழிக்கலாம். சமன் இல்லாமல் இருந்தால் நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியாது என்பதனை யோசித்து கொண்டு நாங்கள் கேள்வியை செய்ய வேணும். அப்ப 2 பின்னங்கள் 5ல் 2 சக 7ல் 3 2ஐயும் கூட்ட போறோம். அப்ப இந்த பின்னம் முதலாவது பின்னம் 5ல் 2. இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் என்ன? 5. இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதி எண் என்ன? 7. 5 இருக்குது 7 இருக்குது. சமன் இல்லாமல் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த 2 பகுதி எண்களையும் ஏதாவது ஒரு எண்ணுக்கு சமப்படுத்த போறோம். எந்த எண்ணுக்கு சமப்படுத்தலாம்? எப்படி சமப்படுத்தலாம்? 5 இருக்குது 7 இருக்குது. 5ஐயும் 7ஐயும் பெருக்குங்கோ 35. 5ஐயும் 7ஐயும் பெருக்கிறோம்னா 35. அப்ப இந்த 2 எண்களையும் நாங்கள் 35க்கு சமப்படுத்த முடியும். எப்படி? முதலாவது பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 7ஆல பெருக்குவோம். இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 5ஆல பெருக்குவோம். அப்ப சமப்படுத்துவதற்காக முதலாவது பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 7ஆல பெருக்கிறோம். இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 5ஆல பெருக்கிறோம். ரெண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் சமப்படுத்துவதற்காக முதலாவது பின்னத்தை 7ஆலையும் இரண்டாவது பின்னத்தை 5ஆலையும் பெருக்கிறோம். இனி பெருக்குவோம். எப்படி பெருக்கிறது? பகுதி எண்ணையும் பெருக்கி பகுதியை எழுதுவோம். தொகுதி எண்ணையும் பெருக்கி தொகுதியில எழுதுவோம். 2ஐயும் 7ஐயும் பெருக்கினோம்னா 14 மேல, 5ஐயும் 7ஐயும் பெருக்கினோம்னா 35 கீழே. அதே போல 3ஐயும் 5ஐயும் பெருக்கினோம்னா 15 மேல, 7ஐயும் 5ஐயும் பெருக்கினோம்னா 35 கீழே.
இப்பொழுது பாருங்கோ இரண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாக இருக்குது. இங்கே 35, இங்கே 35. இனி நாங்கள் கூட்ட முடியும். சமனாக்கின பிறகுதான் நாங்கள் இவற்றை கூட்ட முடியும். சமன் கூட்டுவம், இரண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாக இருக்குது. ஆகவே பொதுவாக கீழே ஒரு பகுதி எண் எழுதுவோம். மேலே இருக்கக்கூடிய இரண்டு எண்களையும் கூட்டல் அடையாளம் இருந்தால் கூட்டி போடுவோம், கழித்தல் அடையாளம் இருந்தால் கழித்து போடுவோம். 14 சக 15, 14 15 கூட்டினோம் என்ன வரும்? 29. இப்படி செய்ய வேணும். நாங்கள் மாறி இப்படி செய்திடக்கூடாது. ரெண்டு பின்னங்களை கூட்டும் போது பகுதி எண்ணையும் கூட்டினோம்டா 70, தொகுதி எண்ணையும் கூட்டினோம்டா 29. இப்படி செய்யக்கூடாது. பகுதி எண்ணையும் கூட்டி பகுதியில போட்டுடக்கூடாது, தொகுதி எண்ணையும் கூட்டி தொகுதியில போட்டுடக்கூடாது. இது பிழையானது. நம்ம கனவே இப்படித்தான் செய்வோம். பகுதி எண்களை சில நேரம் கூட்டி விடுவோம், கவனமாக செய்ய வேணும். பகுதி எண்கள் சமனாக இருந்தால் பொதுவாக அவற்றினுடைய பகுதி எண்ணை கீழே எழுத வேணும். தொகுதி எண்களை மட்டும்தான் கூட்ட வேணும். ஐந்தாவது வினா. ஐந்தாவது வினா. 15 நிமிடங்கள் சமன் 15 நிமிடங்கள் சமன் டேஷ் செகண்ட்கள் ஆகும். பதினைந்து நிமிடங்கள் சமன் டேஷ் கீழே போட்டு இத்தனை செகண்ட்கள் ஆகும் என்று கேட்டிருக்குது. என்ன கேள்வி? 15 நிமிடங்களை செகண்ட்களாக மாற்றுக என்று கேட்டிருக்குது. 15 நிமிடங்களை செகண்ட்களாக மாற்றுக என்று கேட்டிருக்குது. ஒரு நிமிடத்தை செகண்டாக மாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு நிமிடம் சமன் எத்தனை செகண்ட்கள்? ஒரு நிமிடம் சமன் 60 செகண்ட்கள். ஒரு நிமிடம் 60 செகண்ட்களுக்கு சமனானது. ஒரு நிமிடத்தில் 60 செகண்ட்கள் உள்ளன. 15 நிமிடங்கள்ல எத்தனை செகண்ட்கள் இருக்கும்? என்ன செய்ய வேணும்? ஒரு நிமிடத்துல 60 செகண்ட்கள் இருக்கிறபடியா ஒரு நிமிடத்திற்கு 60 செகண்ட்கள் சமனாகும். அப்போ 15 நிமிடங்களுக்கு என்ன செய்ய வேணும்? 15 60ஆல பெருக்க வேணும். 15 தர 15 நிமிடங்கள் சமன் 15 60ஆல பெருக்கி செகண்ட்களாக மாற்றும். 15 தர 60 செகண்ட்கள். 15ஐயும் 60ஐயும் பெருக்கினோம்னா என்ன வரும்? 15 சைவர் இருக்கட்டும். 15ஐயும் 6ஐயும் பெருக்குவோம். 5 6 30, மீதி 3, 6 1 6, 6 3 9. 15ஐயும் 6ஐயும் பெருக்க 90. 60ல் ஒரு பூஜ்ஜியம் இருக்கு, அந்த பூஜ்ஜியத்தை போட்டோம்னா சரி. 15ஐயும் 60ஐயும் போட்டு பெருக்கி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. 15ஐயும் 6ஐயும் பெருக்கிட்டு அதோட ஒரு பூஜ்ஜியத்தை 60ல் இருக்கக்கூடிய ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்தோம்னா சரி. அப்போ 15 நிமிடங்கள் சமன் எத்தனை செகண்ட்கள்? 900 செகண்ட்கள் ஆகும். ஒரு நிமிடத்துக்கு 60 செகண்ட்கள். அப்போ 15 நிமிடங்களை செகண்ட்களாக மாற்றுவதற்கு 60ஆல நாங்கள் பெருக்கி செகண்ட்களாக மாற்ற முடியும்.
ஆறாவது வினா. ஆறாவது வினா பிற்பகல். பிற்பகல் 7:28 மணி. பிற்பகல் 7:28 மணியை நியம வடிவில் எழுதுக. பிற்பகல் 7:28 மணி அல்லது 7 மணி 28 நிமிடங்களை நியம வடிவில் எழுத சொல்லி கேட்டிருக்குது. நியம வடிவில் எப்படி எழுதுவோம் நாங்கள்? நியம வடிவம் என்ன? 24 மணித்தியால கடிகார நேரத்தில் எழுத வேணும். நாங்கள் வளமையா பாவிக்கிறது 12 மணித்தியால கடிகார நேரம். நண்பகல் 12 மணிக்கு பிறகு நாங்கள் 1 மணி 2 மணி, பிற்பகல் 1 மணி 2 மணி 3 மணி என்று சொல்லி 12 மணித்தியால கடிகார நேரத்தை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். நியம வடிவம் என்பது 24 மணித்தியால கடிகார நேரத்தில் உள்ள நேரத்தை குறிக்குது. அப்ப 24 மணித்தியால கடிகார நேரம் என்ற அப்படி இருக்க வேணும். நண்பகல் 12 மணிக்கு பிறகு பிற்பகல் எத்தனை மணி ஆயிருக்கும்? ஒரு பிற்பகல் 1 மணி எத்தனை மணியா இருக்கும்? 13 மணி. 2 மணி 14 மணியாக இருக்கும். 3 மணி 15 மணியாக இருக்கும். அப்ப நாங்கள் தரப்பட்ட நேரத்தை 12 மணித்தியால கடிகார நேரத்தை நியம வழியில் எழுத வேண்டும் என்றால் என்ன செய்வது? பிற்பகலாக இருந்தால் 12 மணித்தியாலத்தை நாங்கள் கூட்டி எழுதுவோம். முற்பகலாக இருந்தால் கூட்ட தேவையில்லை, அப்படி எழுதுவோம். பிற்பகலாக இருந்தால் 7 மணி 28 நிமிடத்தோட 12 மணித்தியாலங்களை நாங்கள் கூட்டுவோம். 12 மணித்தியாலங்களை கூட்டினோம்டா என்ன வரும்? 2 19. நீங்கள் பார்க்கலாம் இந்த நேரத்தை இந்த ரயில்வே ஸ்டேஷன்கள், அதாவது புகையிரத நிலையத்துல இந்த நேரம் தான் தெரியும். சில நாங்கள் வச்சிருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசியிலையும் இந்த நேரம் தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. 7:30 பின் இரவு 7 மணி என்றால் 19 மணி என்று காட்டும். ஆகவே இந்த நேரத்தை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? பிற்பகலாக இருந்தால் தரப்பட்ட மணியானது, தரப்பட்ட நேரமானது பிற்பகல் நேரமாக இருந்தால் நியம வடிவில் எழுதுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அந்த நேரத்தோட 12 மணித்தியாலங்களை கூட்டி எழுத வேணும். முற்பகலாக இருந்தால் நாங்கள் கூட்ட தேவையில்லை. இதை எப்படி எழுதுவோம்? நியம வடிவில் எழுதும் போது பிற்பகல் முற்பகல் எதுவுமே போட வேண்டிய தேவை இல்லை. 19 போட்டு 2 டாட் வைத்து 28 இப்படி எழுதுவோம். அப்படித்தான் இருக்கும். புகையிரத நிலையத்துல எல்லாம் நேரம் அப்படித்தான் இருக்கும். 19 போட்டு 2 டாட் போட்டு 2 8 பின்னேற நேரங்கள், பிற்பகல் நேரங்கள் அப்படித்தான் காட்டப்பட்டிருக்கும். ஆகவே நியம வடிவில் எழுதும் பொழுது முற்பகல் பிற்பகல் எதுவுமே நாங்கள் போட தேவையில்லை. 19 2 டாட் போட்டு 28. இது 19 மணி 28 நிமிடங்களை குறிக்கிறது. இதுவே நியம வடிவம். அடுத்தது 7வது வினா. ஒரு முக்கோணி தரப்பட்டிருக்குது. முக்கோணி என்றால் 3 பக்கங்களாலான தளவுரு, 3 நேர்கோட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்ட தளவுரு. இந்த முக்கோணியினுடைய 3 பக்கங்களின் நீளங்கள் தரப்பட்டிருக்குது. 6 சென்டிமீட்டர், அடுத்தது 7 சென்டிமீட்டர், 3வது பக்கத்துல நீளம் 9 சென்டிமீட்டர். கேள்வி என்ன? இவ்வுருவின் சுற்றளவை காண்க. இவ்வுருவின் சுற்றளவை காண்க. தரப்பட்ட இந்த முக்கோணியினுடைய சுற்றளவை காண சொல்லி கேட்டிருக்குது. அப்போ ஒரு உருவின் சுற்றளவை காண வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்யறது? தரப்பட்ட தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை கூட்ட வேணும்.
சுற்றளவு என்னென்ன காண்றது? சுற்றளவுண்டா சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை. இப்போ நீங்கள் ஒரு கோப்பி ஒன்று வச்சிருக்கிறீங்கன்னா கோப்பியின் சுற்றளவு என்னவாக இருக்கும்? கோப்பியை சுற்றியுள்ள 4 பக்கங்களின் நீளங்களையும் கூட்டி கோப்பையினுடைய சுற்றளவை காணுவீர்கள். அதே போல ஒரு காணியின் சுற்றளவுண்டா காணியை சுற்றவர அளந்து அவற்றினுடைய நீளத்தை கூட்டி சுற்றளவு காணுவோம். அதே போல தரப்பட்ட இந்த முக்கோணியினுடைய சுற்றளவை காண்பதற்கு என்ன செய்ய வேணும்? இந்த தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை கூட்ட வேணும். இப்போ சுற்றியுள்ள பக்கங்கள் எத்தனை பக்கங்கள் இருக்குது? எத்தனை பக்கங்களால் மூடப்பட்டிருக்குது? இந்த தளவுரு 3 பக்கங்களினால் மூடப்பட்டிருக்குது. 3 பக்கங்களின் நீளங்களை நாங்கள் கூட்டுவோம். 6 சென்டிமீட்டர் சக 7 சென்டிமீட்டர் சக 9 சென்டிமீட்டர். சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை கூட்டுறோம். 6 சென்டிமீட்டர் சக 7 சென்டிமீட்டர் சக 9 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர்ல இருக்கிறபடியா பிரச்சனை இல்லை. 6 கூட்டினோம்டா 13, 13ஓட 9 கூட்டினோம்டா 22 சென்டிமீட்டர். தரப்பட்ட தளவுருவின் சுற்றளவு 22 சென்டிமீட்டர் ஆகும். சில நேரங்களில் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் தரப்பட்டிருக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? சென்டிமீட்டரை தனியாக கூட்ட வேணும், மில்லிமீட்டரை தனியாக கூட்ட வேணும். கூட்டி சுற்றளவை காணுவோம். 7 வினாக்களை பார்த்திருக்கிறோம். 8வது வினா, 2 மூன்றாம் பளு 2 மூன்றாம் பளு தர 2 மூன்றாம் பளு தர 5 இரண்டாம் பளு என்பதை விரித்தெழுதி பெருமானம் காண்க. தரப்பட்ட கேள்வி என்ன கேள்வி என்ற பாகம் சுட்டிகள் பாடத்திலிருந்து இந்த கேள்வி வந்திருக்குது. 2 கோவை, அதாவது ஒரு கோவையினுடைய பெருக்கமானது சுட்டி வடிவில தரப்பட்டிருக்குது. சுட்டி வடிவம் என்றா என்ன? அந்த தரப்பட்ட சுட்டி குறிப்பீட்டுல இருக்கக்கூடிய அந்த இலக்கங்கள்ல ஒரு அடி இருக்கும், ஒரு வலு இருக்கும். என்னென்ன வாசிப்போம்? இதை நாங்கள் 2 மூன்றாம் வலு. 2 என்பது அடியாகும், 3 என்பது வலுவாகும். தர 5 இரண்டாம் வலு. இங்கு 5 என்பது அடியாகும், 2 என்பது வலுவாகும். இந்த 2 பெருக்கங்களும் சுட்டி குறிப்பீட்டுல தரப்பட்டிருக்குது. அப்ப இவற்றினுடைய பெருமானத்தை காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இவற்றை விரித்தெழுத வேணும். விரித்தெழுதி பெருமானம் காண்க. விரித்தெழுதுவோம். நாங்கள் என்னென்ன விரித்தெழுதுறது? 2 மூன்றாம் வலு தர 5 இரண்டாம் வலு. விரித்தெழுதிட்டு பிறகு பெருமானத்தை காணுவோம். பாருங்கோ, 2 மூன்றாம் வலு. 2 மூன்றாம் வலு என்ன அர்த்தம்? 2ஆனது 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. 2 மூன்றாம் வலு. அப்ப 2ஆனது மீண்டும் மீண்டும் எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. கீழே இருக்க எண்ணானது மேலே இருக்கக்கூடிய எண்ணின் தடவைகள் பெருக்கப்படும். 2 மூன்றாம் வலு கண்டா 2 நாங்கள் 3 முறை பெருக்கமாக எழுத வேண்டும். இதனுடன் ஆரை பெருக்க வேணும்? 5 இரண்டாம் வலுவை பெருக்க வேணும். 5 இரண்டாம் வலு கண்டா அப்படி பெருக்கிறது. 5ஆனது 5 2 முறைகள் பெருக்கமாக எழுத வேணும். 5ஆனது 2 தடவைகள் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 5 இரண்டாம் வலு கண்டா அப்ப தர 5 தர 5. 2 மூன்றாம் வலு கண்டா 2 3 முறை பெருக்கமாக எழுத வேணும். 5 இரண்டாம் வலு கண்டா 5 2 முறை பெருக்கமாக எழுத வேணும். இனி
இவற்றினுடைய பெருமானம் காணுவோம். 2 தர 2 தர 2 2 பெருக்கினோம்னா 4 4ஓட 2 பெருக்கினோம்னா 8 2 பெருக்குவோம் 8 5 பெருக்குவோம் 25 25ஐயும் 8ஐயும் இனி பெருக்கலாம் அல்லது இப்படியும் நாங்கள் பெருக்கிக் கொண்டு வரலாம். 2 4 4 4 தர 2 8 8 2 சாரி 8 5 40 45 முறை பெருக்கினோம்னா 200 அண்டு பெருக்கி போடலாம் அல்லது இவ்வாறு பெருக்கலாம். 25 8ஓட பெருக்கினீங்கன்னா 8 40 4 2 16 20 அப்ப விட என்னவாக இருக்கும் 200. அப்படியும் தெரிஞ்சு கொண்டு போகலாம். 2 4 4 தர 2 8 8ஓட 5 பெருக்குவோம் 40 40ஓட 5 பெருக்கணும்னா 200 அல்லது 2 4 4 2 8 2 அவலத்தையும் பெருக்கிறோம் 8 5 5 பெருக்கிறோம் 25 8 25 பெருக்கணும்னா 200. ஆகவே இந்த சுட்டி குறிப்பீட்டில் தரப்பட்ட இந்த கோவைகளினுடைய பெருமானம் என்னவாக இருக்கும் 200ஆக இருக்கும். பெருமானம் என்றால் எண் பெருமானமாக விடை வர வேண்டும். விரித்தெழுதி பெருமானம் காண்கண்டா நாங்கள் திரும்ப சுட்டி குறிப்பீடுகளை எழுதி காட்டக்கூடாது. எப்பொழுதுமே பெருமானம் காண்க. பெருமானம் என்பது ஒரு எண் பெருமானத்தை தான் குறிக்கும், ஒரு எண்ணை குறிக்கும். ஒரு இலக்கு எண்ணோ 2 இலக்கு எண்ணோ 3 இலக்கு எண்ணாகவோ எத்தனை இலக்கு எண்ணாகவோ இருக்கலாம். எண்ணை மட்டும்தான் குறிக்க வேணும். வேற அந்த அட்சரங்களையோ சுட்டி வடிவத்தையோ குறிப்பிட மாட்டான். பெருமானம் வேண்டாம். அடுத்ததாக 9வது வினா. மூன்று நான்கிற்கு ஒரு விகிதம் தரப்பட்டிருக்குது. என்னென்ன வாசிப்போம் இத 3 4ற்கு. இந்த குறியீட்டுக்கு பேர் என்ன? விகித குறியீடு. அப்ப விகிதம் பாடத்துல இந்த கேள்வி வந்திருக்குது. 3 4ற்கு எனும் விகிதத்திற்கு சமவெளி விகிதம் 1 எழுதுக. நான்கிற்கு எனும் விகிதத்திற்கு சமவெளி விகிதம் 1 எழுதுக. சமவெளி விகிதம் அப்படி என்றால் என்ன? அதாவது தரப்பட்ட விகிதத்திற்கு சமனான விகிதம். சமவெளி பின்னம் படிச்சிருக்கிறோம். சமவெளி பின்னம் என்றால் என்ன? தரப்பட்ட விகிதத்திற்கு சமனான பின்னம் தான் சமவெளி பின்னம். அதே போல சமவெளி விகிதம் என்றால் தரப்பட்ட விகிதத்திற்கு சமனான விகிதம். இந்த சமவெளி விகிதத்தை என்னென்னு நாங்கள் காண்பது ஒரு விகிதத்தினுடைய உறுப்புகளை. தரப்பட்ட இந்த விகிதத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 2 உறுப்புகள் இருக்குது. 3 4 ரெண்டுமே இந்த விகிதத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆகும். தரப்பட்ட விகிதத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஏதாவது ஒரே எண்ணால் 1 0 தவிர்ந்த ஏதாவது ஒரு எண்ணால் எந்த எண்ணாலையும் பெருக்கலாம். ஆனால் 1ஆலையும் பெருக்க வேணாம், 0ஆலையும் பெருக்க வேணாம். 1 0 தவிர்ந்த ஏதாவது ஒரு எண்ணினால் பெருக்கி தரப்பட்ட விகிதத்திற்கு சமவெளி விகிதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆக தரப்பட்ட விகிதத்தினுடைய உறுப்புகள் 3 4. இந்த விகிதத்தினுடைய உறுப்புகளை நாங்கள் பெருக்க போறோம். 0 1 தவிர்ந்த ஏதாவது ஒரு எண்ணால பெருக்குவோம். யாரால பெருக்குவான்? 2ஆல பெருக்கலாம், 3ஆல பெருக்கலாம், 4ஆல பெருக்கலாம், 5ஆல பெருக்கலாம், 6ஆல அப்படி எந்த எண்ணாலும் பெருக்கிக் கொண்டு போகலாம். நாங்கள் 5ஆல பெருக்குவோம். தரப்பட்ட விகிதத்தினுடைய 2 உறுப்புகளையும் 5 என்கிற ஒரே எண்ணால நாங்கள் பெருக்கிறோம். 3ஐயும் 5ஐயும் பெருக்கினோம் என்றால் என்ன வரும்? 15. 4ஐயும் 5ஐயும் பெருக்கினோம் என்றால் என்ன வரும்? 20 வரும். இவ்வாறு தரப்பட்ட விகிதத்திற்கு சமவெளி விகிதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன செய்திருக்கிறோம்? இந்த விகிதத்தினுடைய உறுப்புகளை ஏதாவது ஒரு எண்ணால பெருக்க வேணும். ஒரே எண்ணால இந்த விகிதத்தினுடைய உறுப்புகளை பெருக்க வேணும். பெருக்கக்கூடியவன் 0ஆக இருக்கக்கூடாது, 1ஆக இருக்கக்கூடாது. 0 1 தவிர்ந்த ஏதாவது ஒரே எண்ணால பெருக்கும் போது இந்த விகிதத்திற்கு சமனான விகிதம், இந்த விகிதத்திற்கு சமவெளி விகிதம் என்று கிடைக்கிறது. 10வது வினா. 1ற்கும் 20க்கும் இடையிலுள்ள 1ற்கும் 20க்கும் 1ற்கும் 20க்கும் இடையிலுள்ள 4இன் மடங்குகள் 4னை எழுதுக. 4இன் மடங்குகள் 4னை எழுதுக. 1ற்கும் 20க்கும் இடையிலுள்ள 1க்கும் 20க்கும் இடையிலுள்ள எண்களில் இருக்கக்கூடிய எண்களாக இருக்கக்கூடிய 4இன் மடங்குகள் 4னை எழுத சொல்லி கேட்டிருக்குது. 4இன் மடங்குகள் அப்படி என்றா என்ன? மடங்கண்டா என்ன? ஒரு எண்ணினுடைய பெருக்கத்தை தான் நாங்கள் மடங்குகள் என்று சொல்லுவோம். வாய்ப்பாடு. இப்ப 4இன் மடங்குகள் 2 மடங்குகள் என்றா இதெல்லாம் 2 2 2 4 3 6 4 8 5 10 இதெல்லாம் 2னுடைய மடங்குகள். அதே போல 4இன் மடங்குகள் இதெல்லாம் 4இன் பெருக்கத்தை அப்படியே எழுதுவோம். 4 1 4 4 2 8 4 3 12 4 16 20. இவ்வாறு 4னுடைய பெருக்கங்கள் தான் 4னுடைய மடங்குகள் ஆகும். இந்த 4னுடைய மடங்குகளாக இருக்கக்கூடிய 1க்கும் 20க்கும் இடையில உள்ள 4 மடங்குகள் எதெல்லாம் என்று நாங்கள் பார்க்க போறோம். அப்ப 4 மடங்குகள் தெரியுது. 4 8 12 16 எல்லாம் 4 மடங்குகள். 1க்கும் 20க்கும் இடையில உள்ள 4 மடங்குகள் யாரெல்லாம்? 1க்கும் 20க்கும் என்றா 1 மேல 1 கீழே 20. 1க்கும் 20க்கும் இடையில உள்ள 4 மடங்குகள் இவைதான். 4 4 8 12 16 20 வராது. 1ற்கும் 20க்கும் இடையில் உள்ளாண்டா 1ம் வரக்கூடாது, 20ம் வரக்கூடாது. 1க்கும் 20க்கும் இடையில உள்ள எண்களில் அப்ப 2ல இருந்து 19 வரையான எண்களில் இருக்கக்கூடிய 4 மடங்குகள் யாரெல்லாம் என்று பார்க்கிறோம். 4 8 12 16 ஆகும். அடுத்தது 11வது வினா. எட்டில் 3 எனும் பின்னத்தை
நிலத்துக, உருவில் நிலத்துக. ஒரு உரு ஒன்று தரப்படுகிறது. தரப்பட்ட உருவில் நாங்கள் 8இல் 1 நிலத்த போறோம். தரப்பட்ட உருவக்கு உருவம் முதலாவது ஒரு முழு உருவானது 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒரு முழு உருவானது 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த உருவில 8இல் 3 என்னும் பின்னத்தை நிலத்தி காட்ட போறோம். எப்படி நிலத்துறது? பின்னம் அப்படி உருவாகுது. ஒரு உருவிலிருந்து தான் உருவாகுது. ஒரு முழு உருவில முழு உருவை 2 சமனான பகுதிகளாக பிரிக்க வேணும். பின்னத்துக்கு கண்டிப்பாக ஒரு முழு முழு வட்டம் ஒன்றை எடுத்திருக்கிறோம். வட்டத்தை 2 சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். பிரிச்சிட்டு அதுல உண்டை நாங்கள் நிலத்தி இருக்கிறோம். இதனை என்னென்று பின்னமாக எழுதுவோம்? இந்த நிலத்தப்பட்ட உருவை முழு உருவின் பின்னமாக என்னென்று எழுதுவோம்? இந்த முழு உருவானது சமனான 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவற்றில் ஒரு பகுதி நிலத்தப்பட்டிருக்குது. ஆகவே இதனை பின்னமாக என்னென்று எழுதுவோம்? 2 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அவற்றில் ஒரு பகுதி நிலத்தப்பட்டிருக்குது. அதனை பின்னமாக 2இல் 1 எழுதுவோம். 2 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒரு பகுதி நிலத்தப்பட்டிருக்குது. அப்ப பிரிக்கப்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை 2, நிகழ்த்தப்பட்ட பகுதியின் எண்ணிக்கை 1. 2இல் 1 என்று நாங்கள் பின்னமாக எழுத வேண்டும். அப்ப தரப்பட்ட இந்த உருவை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி 8இல் 3 என்னும் பின்னத்தை உருவாக்குறது என்று யோசிச்சு பார்க்க வேண்டும். அப்ப முதலாவது எங்களுக்கு தெரிய வேணும், இந்த முழு உருவானது எத்தனை சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது? 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அப்ப 4 சமனான பகுதிகளாக பிரித்தால் எங்களுக்கு கீழே பகுதி எண் பின்னமாக எழுதும் போது பகுதி எண் எத்தனையாக வரும்? 4ஆக வரும். நாங்கள் என்ன பின்னத்தை காட்ட போறோம்? 8இல் 3 என்கிற பின்னத்தை காட்ட போறோம். 8இல் 3 என்கிற பின்னத்தை காட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 4 சமனான பகுதிகளை நாங்கள் 8ஆக மாற்றுறோம். 8 பிரிவுகளாக பிரிக்கிறோம். என்னென்று பிரிக்கலாம்? இந்த 4ஐயும் நாங்கள் மீண்டும் ஒவ்வொரு பகுதியையும் மீண்டும் இன்னும் ஒரு பகுதியாக பிரிக்கிறோம். அதாவது ஒவ்வொன்றையும் 2 ஆக்குறோம். இப்ப எத்தனை பகுதிகள் ஆக்கிட்டோம்? முழு உருவை பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சமனான பகுதிகளாக பிரிச்சிட்டோம். இனி நாங்கள் என்ன செய்யலாம்? 8இல் 3ஐ காட்டலாம். அப்படி இந்த முழு உருவானது 8 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அவற்றில் 3 பகுதியை நிலத்துவோம். 1, 2, 3. 8ஆ பிரிச்சிருக்கிறோம். 8ஆ பிரிச்சுட்டு 3ஆ நிலத்தி இருக்கிறோம். 3ஆ நிலத்தினோம்னா இதற்குரிய பின்னம் என்ன? 8இல் 3. இந்த தரப்பட்ட முழு உருவை 8 சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். அவற்றில 3 பகுதிகளை நிலத்தி இருக்கிறோம். சமனாக பிரிக்கப்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை 8, நிலத்தப்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை 3. இவ்வாறு இந்த பின்னத்தை உருவில் காட்டுவதற்காக இப்படி நாங்கள் 8ஆ பிரிச்சு 3ஐ நிலத்தி காட்ட முடியும். நாங்கள் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு தரமாறு கணிதத்துல
மூன்றாம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் வினாக்களாக பகுதி ஒன்று பகுதி ஒன்றில் வார கேள்விகளை படிச்சிருக்கிறோம். இதோட இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி பிள்ளைகள். The class over.